and scholarships offer பண்ணுறாங்க. 186 cutoff. And I secured 186 cutoff. Cutoff is 192.5. My cutoff is 183.5. My cutoff is 184. My cutoff is 180. My cutoff is 183 and my cutoff is 182.5. நம்ம எல்லாருமே நீங்கள் ஹையர் கட் ஆஃப்ஸில் இருக்கீங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரொம்ப ஹாப்பி டு see that நீங்கள் வந்து ஒரு ஹையர் கட் ஆஃபில் வந்து எடுத்து பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹேக்கத்தான் போயிருக்கிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நாங்கள் ஃபெயில் ஆனாலும் அடுத்த அட்டெம்ப்ட் அடிச்சு ஜம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. Here we are more focused on company-based problems like Amazon ML challenge. பேசிக்காக பைத்தானாலே பாம்பு நினச்சிட்டு சுற்றினு இருந்தேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. சார் எனக்கு இங்கே வந்தபோது நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சது. ஸோ அவுட்கம் வந்து எப்படி இருக்கும்னா சொசைட்டி பேஸ்ட் அவுட்கமாக இருக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நான் பேசும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த சாஃப்ட்வேர் கோடிங் எழுதுறது, எவாலுவேட் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஆன்லைனில் இப்போ லைக் ஆந்த்ரோபிக் போன்ற அந்த விஷயங்கள்லாம் உள்ளே வருது நிறைய பார்ப்பீங்க. அப்போ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு சேலஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். என்னதான் நம்ம ஹையர் கட் ஆஃபாக இருந்தாலும் நம்மளும் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, ரைட்டா? அந்த பாயிண்டில் நம்ம டேனிஷ் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? என் பேர் முகமது ரயான். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். என் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக ஐஐடி விர்ச்சுவல் லேப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் சார்ந்தது இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் எப்படி ஏஐ கூட இன்டெகிரேட் பண்ணி ஹார்ட்வேர் கற்றுக்கிறது, சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது, நம்ம ஃபீல்டு மட்டும் இல்லாமல் அதர் ஃபீல்ட்ஸை அனலைஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஜாப் சேலஞ்சஸ் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னா அதுக்கும் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்க. சாஃப்ட் ஸ்கில்லு மெயினாக தேவைப்படுறது ஒரு இன்ஜினியர் கம்யூனிகேஷனு, அதுலேயும் எங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தனியாக கொடுக்குறாங்க. அந்த எதெல்லாம் எந்தெந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். என்னென்ன பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் எப்படின்னா இப்போது சாஃப்ட் ஸ்கில் கண்டிப்பாக தேவை. ஒருத்தர் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ஜினியருக்கு எந்த ரவுண்டாக இருந்தாலுமே ஒரு இன்ஜினியருக்கு டஃபஸ்ட் ரவுண்ட்னா கம்யூனிகேஷன் தான். ஏன்னா எதை வேணால் கிராக் பண்ணலாம், அந்த கம்யூனிகேஷனோட கிராக் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை தாண்டி அதர் ஸ்கில்ஸ் லைக் ஏஐ டெவலப்மெண்ட் எம்எல் இன்ஜினியர் அந்த மாதிரி கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க பேக் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஹையர் கட் ஆஃப் என்ன? 185 சார். 185 கட் ஆஃப் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு 140 150 கட் ஆஃபில் வரலாம். அவன் என்ன பண்ணுவான்? இங்கே வந்து கட் ஆஃப் பேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் இல்லை சார். இங்கே எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்னா அவனுக்கு என்ன திறமை வேணும், அவனுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும், அதை பேஸ்ட் தான் ட்ரைனிங். இப்போ இவங்ககிட்ட கட் ஆஃப் இருக்குது, இவங்ககிட்ட கட் ஆஃப் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இங்கே நாங்கள் கட் ஆஃப் இருந்து படிக்கிறோம். எங்களை விட எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோ வின்னர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட கட் ஆஃப் இல்லை, ஆனால் அவங்ககிட்ட ஸ்டஃப் இருக்குது, அவங்ககிட்ட நாலேஜ் இருக்குது, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட கட் ஆஃப் இல்லாமல் கூட அவங்க வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஜஸ்ட்டு ஒரு கீ மாதிரி தான் சார். இப்போ நம்ம வந்து நான் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறேன். இப்போ நான் ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடச்சதுக்கு நான் ஒரு கட் ஆஃப் ஒரு கீ மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இங்கே வந்து நம்ம இங்கே சர்வை பண்ணோன்னா நம்மக்கிட்ட அந்த நாலேஜ் வேணும். அந்த நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு எங்கள் காலேஜ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஏன் இந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க சார்? ஏன் இந்த காலேஜ்னால் எனக்கு ஒரு மென்டாராக என் அண்ணன் இருக்கான் சார். அவங்க வந்து இப்போது பாஸ் அவுட் ஆகிட்டார். அவங்களும் என்ன மாதிரி கட் ஆஃப் தான். அவங்க வந்து இப்போ ஈவன் இங்கே இந்த காலேஜில் டயர் 1 கம்பெனி கார்டெக்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் 6.5 LPAக்கு அவர் இந்த வருஷம் ப்ளேஸ் ஆகிருக்கார். ஸோ அவங்க நானும் சூஸ் பண்ணேன்னா அந்த பாட்டில் போய் நானும் நல்லா ப்ளேஸ் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு. ஸோ உங்களுடைய சிப்ளிங் இங்கே வந்து ஆமாம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு காலேஜ் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆமாம் சார். இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? அதே கான்ஃபிடென்ட் தான் சார் எனக்கு இருக்குது. ஏன்னா அதே பார்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸும் ட்ரெயின் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்குது. என்ன கட் ஆஃப்மா? 182 கட் ஆஃப். எல்லாமே நிறைய பேர் ஹையர் கட் ஆஃப்ல இருக்காங்க. இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்களா ஹையர் கட் ஆஃப்ல? எஸ் சார். எதனாலம்மா எப்படி இதை செலக்ட் பண்ணுறாங்க? காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜில் வருது. அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் 180 அண்ட் அபோவுக்கு ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபீஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபீஸ் இருந்துச்சுன்னா, இல்லைனா நோ ஃபீஸ்லேயும் படிக்கிறாங்க. நிறைய எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணுறாங்க. லைக் யூஇபிசி, லைக் we used to get trained in all the subjects before the exam, and we have model exams and we go for semester. So it's very useful for us. And even the symposium, we can also go to next college and attend their symposium. They offer us OD. They support us in every time and every way they support us. ஸோ ஒரு ஹையர் கட் ஆஃபில் வரணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட் காலேஜ். உங்கள் காலேஜுங்கிறதுனால நீங்கள் எங்கள் காலேஜ்னு இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன் பெஸ்ட் காலேஜ். எதை வச்சு பெஸ்ட் காலேஜ்? They are training in all fields, like even for hackathons and even for academics and skills, which is most important for a person to get into a job.
என் பேர் விஷ்ணு பிரியா, இசி டிபார்ட்மெண்ட் 186 கட் ஆஃப். I'm Shweta. I'm from CSE department and I secured 186 cutoff. Myself Gifta Alice. My cutoff is 192.5 CSE department. Hello, my name is Aslina. I am from CSE department. My cutoff is 183.5. Myself Abhirami, my cutoff is 184 and I'm from CSE department. I'm Kirtana. My cutoff is 180. I am from CSE department. I'm Murshida Shirin. My cutoff is 183. I'm from CSE department. Hi, I'm Samiha. I'm from CSE department and my cutoff is 182.5. ஏன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை விருப்பப்பட்டு எடுத்தீங்க? சிஎஸ்சியில் தான் நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க, அதனால் ஐ சோஸ் சிஎஸ்சி. இப்போ சிஎஸ்சியில் வந்து கரண்ட் டெக்னாலஜி ஏஐ ஏஜிஐ இந்த மாதிரிலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நியூ மாடல்ஸ் ஆஃப் எல்எல்எம்ஏலாம் வருது இல்லையா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸு, மெஷின் லேர்னிங்லாம் வந்து இப்போ நிறைய வந்து வந்துட்டுருக்கு. டே பை டே தட் இஸ் அ க்ரோத். ரைட் ஆர் நாட்? இந்த க்ரோத்தை வந்து இன்றைக்கி பார்க்கும்பொழுது ஜாப் எல்லாருக்குமே தேவை. உங்களுக்கு நான் ஜாப் வாங்கிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கா? இந்த காலேஜ் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கா? எனக்கு ஆக்சுவலி கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே அகாடமிக்ஸை தாண்டி ஃபாரின் லாங்குவேஜஸும் சொல்லிக் கொடுக்கறதுனால அது ஈஸியாக நம்மளால் வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு போய் நம்மளால் ஈஸியாக ஜாப் ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருந்தால் நம்மளால் ஈஸியாக ஜாப் செக்யூர் பண்ண முடியும். என்ன லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிறீங்க? ஜாப்பனீஸ். இங்கே இருக்கிற குரூப்லேயே டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களை பார்க்குறேன். ரீசன் வந்து நீங்கள் ஈஸிங்கிறீங்க, செம்ம ட்ரெண்ட் ஈஸி ஃப்யூச்சரில். நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஈஸி சூப்பராக நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அந்தந்த ஸ்கில்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பொறுத்து தான் சார். சாஃப்ட்வேர் அவங்களுக்கு விருப்பப்பட்டு படித்தாங்கன்னா அதுக்கான இது சார். ஹார்ட்வேர் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் அவங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்களோ அதை பொறுத்து தான் சார். ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து ப்ராஜெக்ட்டுக்கான லேர்னிங் டைம் எல்லாமே கொடுப்பாங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து ஃபேக்கல்ட்டியுமே கூட எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் அதனாலேயே நமக்கு வந்து பண்ணணும்னு கொஞ்சம் இது ஆர்வம் அதிகமாகும். எப்படி சொல்கிறது, ஒரு இப்போ ஃபஸ்ட் இயர்னாவே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும், போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு தயக்கம் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து போக்குறதுக்கு எங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. என்ன டவுட்ஸை வந்து கேளுங்க. இப்போ லைக் இன்டர்ன்ஷிப் கொடுப்பேன், போங்க, உங்களுக்கு என்ன கம்பெனி வேணும், என்ன ஸ்கில் உங்களுக்கு ஓரியன்டட் வேணும் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கம்பெனி வேணும், நிறைய கம்பெனி வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லைனா நாங்களுமே சஜஸ்ட் பண்ணுறோம். எந்த ஊர்ல இருக்கீங்க? கடலூர் சார். ஹாஸ்டலர் சார். ஹாஸ்டல் எப்படி இருக்குது? ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் தென் க்ளீன்லினஸ், அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு ஹோம் ஃபீலிங் கொடுக்கும் நம்மளுக்கு. How are you? I'm fine, sir. Why you selected this campus? ஸோ இது வந்து சேஃபான ஒரு கேம்பஸ் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க சார். அண்ட் ஆல்சோ இங்கே ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ் சொன்னாங்க. நீங்கள் எல்லாருமே ஹையர் கட் ஆஃபில் உள்ளே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு ஹையர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கனவு இருக்கும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதை தாண்டி இந்த கேம்பஸில் நீங்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. ஆஸ் அ ஹையர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு வாட் இஸ் யுவர் ஃபீல்? இப்போ உங்கள் காலேஜுக்கு வந்து ஒரு ஹையர் கட் ஆஃபில் வரணும்னு நினைக்கிறாங்க, வாட் இஸ் யுவர் ரெக்கமெண்டேஷன்? கண்டிப்பாக வரலாம் சார். ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. அவங்க நம்பி வரலாம். கண்டிப்பாக அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். டெஃபினட்டாக எங்கள் காலேஜுக்கு வரலாம். பிகாஸ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்டு ஹாஸ்டலில் வந்து நிறைய சப்போர்ட்ஸ்லாம் இருக்கும். நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க சார் ஐ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான் சார். ஆனால் வந்து அதுக்கேற்ற குவாலிட்டி எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்வேன். ஸோ நம்ம கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது சார். ஃபாரின் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். Hi, I am Sarvesh from EC department. My cutoff is 184. Hi, I am Mohammad Ajmil, CSPA department. My cutoff is 180. Praveen Anand from EC department. My cutoff is 182.5. Myself, Mohammad Rayan. I got 188 cutoff. My department is petroleum engineering. Hi all, I am Naufal Siraj. Currently I am pursuing first year EC department Danish Chennai. அண்ட் தென் என் 12th கட் ஆஃப் வந்து 184.5. நம்ம எல்லாருமே நீங்கள் ஹையர் கட் ஆஃப்ஸில் இருக்கீங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரொம்ப ஹாப்பி டு சி தட் நீங்கள் வந்து ஒரு ஹையர் கட் ஆஃபில் வந்து எடுத்து பண்ணுறீங்க. மெயின் ஆஃப் த ரீசன் ஏன் வந்து இந்த இவ்வளோ ஹையர் கட் ஆஃப் எடுத்துகிட்டு நம்ம வந்து டேனிஷ் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? சார் இங்கே வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வந்து அட்மிஷன் எடுத்தோம். சரி ஸ்டடீஸ் பற்றியும் கேட்டோம், நல்லா தான் இருக்குது. அண்ணா இன்ஸ்டியூட் டாப் 5 அஃபிலேட்டடாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஆனால் பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட் சார் அதுவும் பற்றியும் கேட்டேன். இங்கேயும் பெட்ரோலியம்க்கு நல்லா ஃப்யூச்சர் இருக்குது, நல்லா ஸ்கோப் நல்லா சொல்லி தராங்கன்னு சொன்னாங்க. இங்கே யூபிசி ஸ்டடின்ட்டு நிறையா இருக்கனால நம்ம நல்லா படித்தா கட் ஆஃப் எடுத்தோம்னா நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எங்களே இருக்காங்க, எங்களே வெளில சொல்கிறாங்க இந்த கம்பெனிலாம் இருக்குங்கிறாங்க, அங்கே போய் நம்ம இன்டர்ன்ஷிப் போகலாம் அப்படின்னாங்க. இங்கே நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க சார். யூபிசி டைம் அப்போலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டால் சிஜிபிஏ 8.5 அதுமாரி வைக்கலாம் சார்.
அதாவது சுமாராக படிக்கிறவங்களும் நல்ல மார்க் வாங்க அந்த பாயிண்ட் தான் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹையர் கட் ஆஃபில் ஒரு பையன் உள்ளே வரான், அவங்க எப்படி அவங்களை ஷேப் பண்ணிக்க முடியும்? ஹையர் கட் ஆஃப் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே மோஸ்ட்லி அவங்க ஃப்ரீடம் அலோவ் பண்ணுறாங்க. அது மூலயமா வந்து அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை மோஸ்ட்லி அவங்க அகாடமிக் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நல்லா படிக்கிற பசங்களுக்கு அவங்க ஹேக்கத்தான்ஸ் அதுமாரி ப்ராக்டிகல்ஸ் அதுமாரி அதர் ஒர்க்கில் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இப்போ வெளியே மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் பார்த்தோன்னா, ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் கூட பார்த்தோன்னா ஃபஸ்ட் இயருக்கு வெளியே ஓடி கொடுக்க மாட்டாங்க, வெளியே ஹேக்கத்தான் காம்படிஷன் போகிறதுக்கு. பட் இங்கே வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது, ஐடியா இருக்குது அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஓடி கொடுக்குறாங்க. தாராளமாக மற்ற வெளியில் போய் ஹேக்கத்தான் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப பிடிச்ச இடம் அந்த காலத்தில்? ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் இங்கே எஸ்ஐபிஹெச் தான். ஆம்பியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். ப்ராஜெக்ட் டைம்லாம் இங்கே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோட பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும். கிளாஸ் ரூம் சார், கிளாஸ் ரூமில் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸும் வந்து எந்த அளவுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இதாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஜாயிண்டாக இருப்பாங்க சார். சரி, எனக்கு பிடிச்சது வந்துட்டு இப்போது ஃபஸ்ட் இயரில் யாருமே ஸ்கில்ஸ் இல்லாமல் தான் வருவாங்க. அதனால் ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க வைக்கிறாங்க சார். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் வச்சுட்டு அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்று வைக்கிறாங்க. இப்போ செகண்ட் இயர் போகும்போது நல்லா ஸ்கில் லேர்னிங்காக இருக்கும் சார். ஸோ டேனிஷ் சென்னை கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் சென்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய லீஷர் டைமில் ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு இடமாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சின்சியராகவே ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதும் அதான் சொன்னாங்க. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப ப்ரிப்பரேட்டிவாக இருக்காங்க, எங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை விட்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணி இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுமே அவங்கவுங்களுக்கான ஸ்பெசிஃபைடு ஒர்க்கில் வந்து கிளியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம கேட்போம். டேனிஷ் சென்னை கேம்பஸில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏம்பியன்ஸுமே இந்த மாதிரி நல்ல ஒரு அழகான செட்டப், இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஜென்சி கிட்ஸுக்கு தேவையான ஒரு செட்டப். இன்றைக்கி எல்லாமே நம்ம வந்து இந்த கார்ப்பரேட் ஸ்டைலில் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் படிக்கும்பொழுதே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தான் அகடமிக்கில் ஸ்டஃப்பாக இருந்தாலும் காம்படிட்டிவாக இருக்கணும், அந்த காம்படிட்டிவாக இருக்கிறத கம்யூனிகேட் பண்ணணும். அந்த பாயிண்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, நான் சொல்கிறத விட அவங்களே சொன்னால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் கேளுங்களேன். Hi, and myself Vaishnavi from second year AI with Data Science Department. This is Tasneem Banu, second year AIDS Department. And I am Mohammad Farid, AI and Data Science. I am Mohammad Yasir from second year AIDS Department. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டடீஸை தாண்டி 9.5 CGPA தாண்டி என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன இங்கே கிடைக்குது? Apart from studying as going to the domain of various companies, we just need our skills. What they are asking is main skills, and apart from that, while going and participating in many colleges, we can get the real time for example speaking skills and many coding and knowledge how to implement in real life projects and all we are learning, sir. It's actually good only because some people will be only focusing on studying, but other people will focus on coding, technical skills. So for that, I think both 50% should be required to taken for this. In what way this particular campus is helping you to build that kind of the skill sets or whatnot? They are helping us to they are providing us OD to join in other competitions like symposiums, other colleges, hackathons like that. Of course, OD is one part, no? Giving OD is everywhere and that is one part. Apart from OD, what kind of the technical stuff or the learning or the mentorship that you were really getting from this particular campus? They are teaching us placement training, okay, which is very useful for us. Okay. And apart from that, in studies also they are very good only because they are conducting UAPCs for that, which helps us students to learn. That's good. Have you participated in any other hackathons or any kind of like in the competitive program? Yeah, I have. Yeah. Can you list it? Like I have participated in 2 hackathons and I have won it with my team Codenest. So I'm very much proud of it, and I'm so much thankful for the college also because they have provided it and they had given us opportunity and chances to go for it. So I'm very much happy for that. You were all the same group, working together for an hackathon, right? Right, good. Or what kind of stuff you have built that? And did you feel that this particular hackathon is really helping you? Yeah, actually, I like to share about the ideathon conducted by the Tamilian Skills. So it's basically there are like about 200 students participate in that ideathon. Okay. So we won it, and under the fintech domain also. So it built us the how to think creatively in fintech, and you know that nowadays there are the digital payments and there are various technologies is coming in the fintech, right?
So, but what we needed is like that. We have to do something for the privacy and that all. So how about the technology is growing, right? So we need to upgrade it to next level and next level also. So our colleges give us this place. So this is the SIPS. So here we worked for the IDthon conducted by the Tamil Skills. Only you 4 members are working to this, or entire student team is working towards this? How many teams are there in this campus? There are more teams, but we 4 are from same classes, and we focus on developing our own projects. Like we have 3 domains. One is agri and fintech, and then we are focusing on marine based projects. ஸோ ஃப்ரம் திஸ் இப்போ இவங்ககிட்ட பேசுகிறத பார்க்கும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன அப்படிங்கிறது தெரியுது. இந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஏதோ ஜப்பான்லேருந்து வந்த மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்காரு. யூனோ ஜெர்மனி? Can you speak some little bit Germany here? Ich bin Mohammed Farid. Ich bin 19 Jahre alt. Ich stamme in Chennai und Coimbatore and ich studiere in KI und Intelligence and Data Mission Soft in Danis Ahmad Hochschule. ஸோ இது ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு எடுத்தேன் சிம்பிளாக. இங்கே ஜாப்பனீஸ் படிக்கிறாங்க, ஜெர்மனி படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படேட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹேக்கத்தான் போயிருக்கிறோம், நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நாங்கள் ஃபெயில் ஆனாலும் அடுத்த அட்டெம்ப்ட் அடித்து தொம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களே வந்து நீங்கள் பார்த்தீங்க ரியலாகவே ஒரு ஸ்டஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பில்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணேன். ஸோ டானிஷ் டெஃபினட்டாக உங்களை ரீஷேப் பண்ணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டானிஷ் சென்னை அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். காலையிலேருந்து நான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இங்கே நிறைய டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த விதத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் இங்கே நிறைய டேலண்ட்டாக இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து இங்கே காம்படிட்டிவாக இருக்கீங்க, அவங்க எல்லாருமே நான் பார்க்கணுன்னு கேட்டேன். அப்படி இருந்தும் அதில் சில சாம்பிள்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது கேட்டிங்க. இப்போ ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் நான் இங்கே பார்த்தோம் லேபில். இவங்களுடைய கண்டினியூஸ் என்ன அப்படின்னா அகடமிக் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் ஸ்டைலுக்கு, ஜென்சி ஸ்டைலுக்கு, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் க்ரோத்தில், டிஜிட்டல் க்ரோத்தில் அவங்க தனியாக டிஃப்ரெண்ட்டாக அவங்கள வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சாம்பிள் இங்கே நீங்கள் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹேக்கத்தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஹேக்கத்தான் வருது, இன்றைக்கி டெக்கத்தான் வருது, டிஃப்ரெண்ட் தான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாமே நிறைய காம்படிட்டிவ் சீரிஸ் வந்து ஈவன் நம்ம இந்தியாவே வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்தியா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய கார்ப்பரேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் டேலண்ட், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஐடியா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் எடுத்து சூப்பராக வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். அவங்ககிட்டே பேசுவோம். அந்த மாதிரி ஸ்பேஸ் இங்கே எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதர் தென் ஸ்டடீஸ் இங்கே வந்து நீங்கள் எல்லாமே ரெகுலர் கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த UEPC அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸ் அது எல்லோரும் காமன், அதெல்லாம் பண்ணுறீங்க. இது ஒரு பார்ட்டு. அதை தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு செட்டப் தனியாக உங்களுக்கு SIPHல உள்ள இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்பேஸை நீங்கள் எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, காலேஜ் உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. சார் இந்த இடத்துக்கு நான் வந்தேன், நான் நல்லா க்ரோ ஆகியிருக்கேன், எனக்குள்ள ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தெரியுது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது, இந்த ஸ்பேஸ் எனக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? காலேஜ் வந்து தே கிவ் அஸ் ஓன் ஓடி லைக் டு பி ஹியர். இங்கே இருந்து எங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எங்களுக்கு ஹேக்கத்தான் போகிறோம், இல்லைனா 1 வீக் லேட்டர் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஹேக்கத்தான் இருக்குன்னா எங்களுக்கு இங்கே உட்காந்து எங்களோட ஹேக்கத்தான்ஸ் அட்டென்ட் பண்ண வேண்டிய ஹேக்கத்தான்ஸ்க்கு ஒர்க் பண்ணி எங்கள் ப்ராஜெக்ட்ஸை ரெடி பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வி ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் செவரல் அதர் காலேஜ் ஹேக்கத்தான்ஸ் அண்ட் சென்ட் ஜோசப் ஹேக்கத்தான்ஸ் and MIT, SIH. They are giving us space to create our own ideas as a project. Apart from the academics, அவங்க வந்து இப்போ நம்ம டைம் தராங்க. SIPH வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஹேக்கத்தான்ஸ் போகிறீங்க, இந்த ஐடியா உங்களுக்கு நல்லா இருக்கும், ஓகே இந்த ஐடியா எடுத்துருங்க, அது மாதிரி பர்டிகுலர் ஸ்டாஃப்ஸ் வச்சு எங்களை கைட் பண்ணுறாங்க. நாங்கள் அதை மேக் யூஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நாங்கள் நிறையா ப்ரைஸஸ் வின் பண்ணுறோம். இல்லை கிளாஸில் இருக்கிறத விட இங்கே மோஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அங்கே டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஐடியாஸ் எல்லாத்தையும் ப்ராப்பர் வேல எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. Here we are more focused on company-based problems like Amazon ML challenge. We have participated as a whole in third year. 4 members have participated. It is based upon the ML models, how a real company is using the ML models to analyze the customers and get their feedback. We have gained a lot of experience. Even though we didn't win, we have met some people to inspire us and which gives us the motivation to participate in more other platforms. So industry peoples will come and train us. It's more important in this SIPH. ஸோ நாங்கள் SIPH வரனால இட்ஸ் லைக் ஃபீலிங் வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப நாங்கள்
எடுத்து நாங்கள் செய்கிறதுனால நாங்கள் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஹேக்கத்தான் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் முக்கியமாக கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குது, வெறும் அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல். இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து உங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஸோ இங்கே வந்துட்டு டீம் ஒர்க் மட்டும் இல்லாமல் கைடன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எல்லா ஸ்டாஃபுமே தனித்தனி ட்ரைனிங் எடுத்து தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்கிட்டேயும் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் நாங்கள் கேட்க முடியுது. ஸோ நல்ல ட்ரைனிங், நல்ல ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கிது, எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிது, எங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் நல்லா கிடைக்கிது இங்கே. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜில் பார்க்குறப்போ வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த SIPH கான்செப்ட் தான். ஸோ அவுட் ஆஃப் கிளாஸ் ரூமை பொறுத்தவரையும் நம்ம ஏஜ் குரூப்பில் ஸோ நம்ம ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் பசங்க தான் வந்து படிச்சுட்ருப்போம். ஸோ அவுட் ஆஃப் தட் அந்த பாக்ஸை தாண்டி நம்ம கீழே SIPH வரப்போ சீனியர்ஸும் நம்ம கூட தான் இருப்பாங்க, ஜூனியர்ஸும் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஸோ வந்து இங்கே யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இவங்கள்ட்ட தான் லேர்ன் பண்ணுன்ற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. ஈவன் மென்டார்ஸ் இருப்பாங்க. ஸோ தட் நான் இப்போ எனக்கு வந்து என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட், என்னுடைய க்ரோத்துக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் பார்த்தா என்னுடைய சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஈவன் நான் ஜூனியர்ஸ் இருந்து கூட நிறைய கற்றுருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் இது வந்து எப்படின்னா ஒரு சேம் லேர்னிங் பிளேஸ் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணுறப்போ நம்ம டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டை இங்கே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது ஒரு மெயின் அட்வான்டேஜ், ஆட் ஆன் அட்வான்டேஜ். அகாடமிக்ஸை தவிர நம்ம இந்த SIPH வரும்போது ஏதாவது ஒன்று நாலேஜை நம்மளால் கெயின் பண்ண முடியும். ஸ்கூலில் வந்து வெறும் ஸ்டடீஸு, மார்க்கு அது அப்படி தான் இருந்தோம். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்ததுக்கும் இப்போ தேர்ட் இயரில் வந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு தெரியுதே, அது இந்த SIPH வந்ததுனாலன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு 2 months வந்து கிளாஸ்லேயே இருந்தோம். எங்களுக்கு இந்த ஐடியாவே இல்லை SIH ஒன்று இருக்குது. ஸோ எங்களை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க SIH இருக்குது. ஸோ ஆனால் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக அந்த ஸ்டெப் எடுக்க முடியல. முன்னாடி வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களே வந்து எங்களை இன்வால்வ் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்கள் இங்கே வந்து இன்வால்வ் பண்ணி எல்லா டீச்சர்ஸோட பேசும்போது எக்ஸ்டர்னல் ட்ரெயினர்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்க எங்களை கைட் பண்ணாங்க. அப்படி கைட் பண்ணும்போது நாங்கள் வந்து இன்னும் எங்களை நல்லா பூஸ்ட் பண்ண முடிச்சு, எங்களோட ஓன் ஸ்கில்ஸை வந்து பூஸ்ட் பண்ண முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் இப்போது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும், ஒரு 10-15 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதில் வந்து மோர் தென் 500+ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுலேயே கேட்டகரி இருக்குது, சாஃப்ட்வேர் சைடு இருக்குது, ஹார்ட்வேர் சைடு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து CSE ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்துட்டு அதனால் வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் நல்லா கைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காலேஜுக்கு வரும்போது வந்து டெக்னிக்கலாக வந்து எந்த நாலேஜுமே இருக்காது. நான் பேசிக்காக வந்து நான் வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்தவன் வந்து, அதனால் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் நாலேஜே சுத்தமாக இல்லாமல் இருந்து வந்தபோது பேசிக்காக பைத்தானாலே பாம்பு நினச்சிட்டு சுற்றின்னு இருந்தேன், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து வந்த ஒரு 2-3 monthஸில் வந்து நல்லா ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்லாம் கலந்துக்கும் போது இந்த பேசிக்காக அந்த ML மாடல், DL மாடல் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நாங்களே ஓனாக டெப்ளாய் பண்ண ஆரம்பித்தோம். அதுவும் இல்லாமல் அப்ளிகேஷன் நல்லா ஈஸியாக பில்ட் பண்ண கற்றுக்கிட்டாங்க. நல்ல மென்டார்ஷிப் இருந்துச்சு. அதனால் எங்களால் தைரியமாக எங்கே போனாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சு. அதுவும் இல்லாமல் தோத்தாலும் எங்களால் கற்றுக்க முடிஞ்சு அடுத்த இன்னொரு இடத்துல போய் நாங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடிஞ்சு. Actually, I am from AP, Andhra Pradesh. So I don't know anything while coming to the college. After coming to the college, I participated in hackathons and all. So I learned so many things from my friends, and so that trainers also guided me and how to do PPTs and how to communicate. And I learned so many things from my friends and all. ஸோ நம்ம இப்போ டேனிஷ் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீங்க. இன்னும் சொல்ல போனால் பைத்தானா பாம்புன்னு நினச்சிருந்த ஒரு கேண்டிடேட் இன்றைக்கி வந்து பெரிய ஹேக்கத்தானில் போய் நான் வின் பண்ணிட்டேன்னு ப்ரௌடாக பேசினார். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. சார், எனக்கு இங்கே வந்தபோது நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிது, நான் மாறி இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் கிடச்சிருக்கு, எனக்கு வந்து ஒரு போட்டி போடுற மனப்பான்மை இருக்குது, நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தெரியுது, ரியல் டைமாக ப்ராக்டிக்கலாக நான் பண்ணும்போது எனக்கு ஃபீல் வந்து அது கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கும் அவங்க முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியராக போகிறதுக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் லைவாக பார்த்தீங்க. டெஃபினட்டாக இந்த இடம் நம்ம நின்றுருக்க இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கிடைக்கும். அவங்க ஒரு இன்ஜினியராக மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமனிட்டேரியனாக நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வேலையை செய்வாங்க அப்படின்னு தான் ஒரு அகடமிஷனாகவும் சரி, ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் சரி நான் பார்க்குறேன். அதை நீங்களும் விட்னஸ் பண்ணீங்க. ஸோ அவங்களும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே டேனிஷ் சென்னையில் பார்க்கக்கூடிய இந்த இடம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து நிறைய டெக்னிக்கலாக ஸ்டஃப் இருக்கும், ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்போ ப்ரெசன்டேஷன் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட். ஒரு ஸ்டூடெண்ட் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பப்ளிக்கில் ஃப்ரீயாக பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஹேக்கத்தான் போகிறாங்க, ஹேக்கத்தான் போகும்போது அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த ப்ரெசன்டேஷனை இங்கே ப்ரெசென்ட் பண்ண சொல்லி
இத்தனை பேர் இங்கே உட்காந்து அதை ஜட்ஜ் பண்ணி இந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணுற, இந்த இடத்துல நீ கரெக்ட் பண்ணிக்கோ, இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டரை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கேம்பஸில் பார்க்குறேன். ஸோ இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கேம்பஸ் பொறுத்தளவில் நிறைய லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸில் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் இப்போ நம்ம நிற்கிற லேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு EV மாடல் பண்ணுற லேபு. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய பின்னாடி பார்க்குற காராக இருக்கட்டும், இல்லை முன்னாடி பார்க்குற ஸ்கூட்டராக இந்த சைக்கிளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹேண்ட்ஸான டெவலப் பண்ண விஷயங்கள். இன்ஃபேக்ட் இந்த விஷயம்லாம் வந்து வெளியில் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து ப்ரைஸஸும் நிறையா வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரியல் ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் அடுத்த செக்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டேனிஷ் சென்னையில் இருக்கக்கூடிய ஜிம் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஜிம் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ஜிம், அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான ஜிம் இருக்குது. இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம், கிட்டத்தட்ட ஒரு 500+ சீட்டிங் கெப்பாசிட்டி, கம்ஃபர்டபுளாக ஒரு 300 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி. ஒவ்வொரு தடையும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேம்பஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மல்டிப்ளாக எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். அந்த விதத்தில் இங்கேயுமே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம், அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுற சென்டர். இது காமனாக வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா இந்த மாதிரி ஹாலில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஹாலில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேம்பஸ்க்கு வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட். அந்த விதத்தில் நம்ம டேனிஷ் சென்னை கேம்பஸில் பார்த்திங்கன்னா 300+ சிஸ்டம்ஸ் வந்து லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷனோட போட்டிருக்காங்க. நான் லேபில் வந்து நான் வெரிஃபை பண்ணோம், ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. லேபை பார்த்திங்கன்னா ஒரு 250 சிஸ்டம்ஸ் ஒரு பக்கம், ஒரு 50 சிஸ்டம்ஸ் தனியாக இன்னொரு பக்கம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏஎம்எல்லாக இருக்கட்டும், அந்த மாதிரி கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸை வந்து இன்றைக்கி ஹையர் எண்டில் நம்ம படிக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் படிக்கும்பொழுது ஒரு லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ அதனால் லேபையும் நம்ம வந்து பார்த்தோம். லேபும் வந்து அப் டு த மார்க், ஒரு அனானிவர்சிட்டிக்கு என்ன தேவையோ அதுவும் இருக்குது. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸுடைய கனவு என்ன அப்படின்னா, இந்த கேம்பஸுக்கு போனால் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா? ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு ரிமார்க்கபிளான ஒரு பாயிண்ட்டாக எல்லாருமே கேட்குறீங்க. நம்ம டேனிஷ் சென்னை கேம்பஸை சுற்றி பார்க்கும்போது எக்ஸ்க்ளூசிவாக பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அட் எ டைமில் கிட்டத்தட்ட ஒரு 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து லேர்ன் பண்ணுற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி. சைட் பை சைடு பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எக்ஸ்க்ளூசிவாக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்காக மட்டும். நிறைய இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ் டேரெக்டாக வந்து இன்னைக்கு கரண்ட் டெக்னாலஜியில் ட்ரெயின் பண்ணுறதா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அது இந்த இடத்துல தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே என்ன நடக்குது, அதுக்கான ஃபெசிலிட்டி எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணுறதுக்காக வந்தோம். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இங்கே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே சொன்னாங்க, ஒரு பேரண்ட்டும் ஃபீல் பண்ணாங்க. அதையும் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். டேனிஷ் சென்னை இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் பேசின விஷயம், நான் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தது அந்த ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ். அப்படி என்ன சார் அங்கே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க. இன்றைக்கி ஸ்கில் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கீவேர்ட். இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் போகிறாங்க, நிறைய பேர் ஆண்டர்ப்ரனர்ங்கிற பாயிண்ட்டில் பேசுகிறாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்புங்கிற பாயிண்ட்டில் பேசுகிறாங்க. பட் இது எல்லாத்துக்குமே கீ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கில், நாலேஜ், ஆட்டிடியூட். இந்த 3 விஷயம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு கேண்டிடேட் அவர் நினச்சதை சாதிக்க முடியும். அதுக்கு ஒரு நல்ல ஏம்பியன்ஸ் வேணும். அப்படிப்பட்ட ஏம்பியன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டேனிஷ் சென்னையில் பார்த்தோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பேசும்போது அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. நீங்கள் 180 கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்தேன், 192 கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்தேன், 140 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அப்படி இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அதனுடைய ஹெட்டு டாக்டர் பிரபா மேடம். இவங்க பேசிக்கலி 21 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங், ரிசர்ச் அண்ட் அகடமிக், நவ் இன்டு இண்டஸ்ட்ரி கனெக்ட். இந்த இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸை உள்ளே கொண்டு வராங்க. அங்கே என்ன டெக்னாலஜி நடக்குது அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய கீ ரோலில் அவங்க இருக்காங்க. ஸோ மேடத்துக்கிட்ட சில கேள்விகள் நம்ம கேட்கலாம். அவங்க அந்த SIHSல ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகிறாங்கிறத பற்றி நம்மகிட்ட பேச போகிறாங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களை சந்திச்சதில். பேசிக்கலி ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ரைட். நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சொன்னீங்க. ஸோ சேம் பிளட், நானும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் டெக்னாலஜியில் இன்டூ லைக் கார்ப்பரேட் ஸ்டைலில், ஐடி ஸ்டைலில் வச்சுருக்கீங்க. கோர் ஸ்டைல்லையும் இருக்குது. நான் கேம்பஸ் எல்லாமே பார்த்தேன். இப்போது இந்த தாட் ப்ராசஸ் வந்து எப்படி வந்துச்சு? இல்லை இப்படி கேட்குறேங்க, இன் வாட் வே டேனிஷ் சென்னை இஸ் டிஃப்ரெண்ட்?
in creating skills to the students? சார் நார்மலாக வென் வி ஸ்டடிட் ஒன்லி தேர் இஸ் அன் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து ஸ்டடீஸை மட்டும் கொடுத்து டிகிரியை பாஸ் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட்ஸை பாஸ் பண்ணிவிட்டு வெளியில் டிகிரி வாங்கிட்டு வர கேண்டிடேட்ஸ் தான் இருக்கிறாங்க. பட் இதிலேருந்து இது வந்து வி ஆர் டெல்லிங் இட் ஆஸ் அ ட்ரெடிஷ்னல் லேர்னிங். நாங்கள் தானிஷில் ஒரு 7 விதமான லேர்னிங் ஃபாலோ பண்ணுறோம் சார். ட்ரெடிஷ்னல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஒரு காலேஜுக்கு வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு டிகிரிக்கு போகிற ஒரு ஸ்டடியிங் மெத்தடாலஜியை தான் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். பட் இதையும் தாண்டி நாங்கள் தானிஷில் ஒரு 7 விதமான லேர்னிங் ரூல் வச்சுருக்கோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல். ஸோ பேசிக்காக ட்ரெடிஷ்னல் இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. பண்பாடு என்றைக்கும் மாறக்கூடாது. ஸோ அந்த பண்பாடு மாறாமல் இருக்கிறதுக்கான ட்ரெடிஷ்னலான லேர்னிங் இங்கேயும் அது இருக்குது. ஸோ இங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, அட்டண்டன்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸாம்ஸ் கொடுப்பாங்க, லாஸ்ட்டாக டிகிரியோட போவாங்க. ஸோ அடுத்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டோட போனாங்க. ஸோ இதிலிருந்து இந்த ட்ரெடிஷ்னல் லேர்னிங்லேருந்து தானிஷ் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, வி ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட் தானிஷ் ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ். வி ஷார்ட்லி கால் இட் அஸ் தானிஷ் ஸ்கூல்னு சொல்கிறோம். மெயினாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிகிரி வாங்கின ஒரு டிகிரி ஹோல்டராக இல்லாமல் இன்டெலெக்சுவலாகவும் இன்னோவேட்டிவ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ்ன்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள், ஐ வில் டெல் யூ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் we go to competitive learning. ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது மட்டும் பத்தாது, நீங்கள் கொஞ்சம் காம்படிட்டிவாகவும் இருக்கணும். ஸோ காம்படிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற காலேஜஸ்க்கு நீங்கள் போகணும். அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்? we need some collaboration. ஸோ ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணி நாங்கள் கொலாபரேட்டிவ் லேர்னிங் கொடுக்குறோம். கொலாபரேட்டிவ் லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்னா, வெளியில் உள்ள இண்டஸ்ட்ரி பீயிங் அண்ட் ஹெட் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ், நான் இதை கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் அப்படின்னா நாங்கள் இப்போ நியர்பை பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டிங் பேஸ்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோஹோ, நெக்ஸ்ட்டு வந்து ஹெக்ஸாவேர். ஸோ இந்த மாதிரியான டாப் இண்டஸ்ட்ரீஸ் கூட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். அப்படியே நீங்கள் அடுத்தது வந்து நம்மளோட கோர் பீப்புளுக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஹுண்டாய், தென் BMW, இந்த மாதிரியான டாப் டயர் கம்பெனிஸ். இப்போ பாஷ்ன்ற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கூட எங்கள்கிட்ட இருக்குது. ட்ரோனுன்ற ஒரு அட்வான்ஸ்டு லேபரேட்டரி டெக்னாலஜி இப்போ தானிஷில் அண்டர் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ் ஒரு சிஸ்டமாகவே இயங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா விதமான கோர் ஆஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டிங்கை கவர் பண்ணுற மாதிரி கொலாபரேட்டிவ் வி ஆர் சைனிங் அண்ட் MOU வித் டாப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் கூட இப்போ செகண்ட் லேர்னிங்காக கொலாபரேட்டிவ் வந்துருச்சு. தேர்ட் ஒன் இஸ் காம்படிட்டிவ் லேர்னிங். இதெல்லாம் நீ கொலாபரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, தட் கம்பெனிஸ் கம்மிங் இன்டு அவர் கேம்பஸ்குள்ளார வந்து எனக்கு எந்த மாதிரியான பீப்புள் வேணுன்றதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றது சொல்கிறாங்க. இப்போ பீயிங் அன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா வந்தோடனே பையன் எல்லாருமே ஆல் கிளியர் பண்ணி டிகிரியை கொடுத்து வெளில அனுப்பிடுவாங்களான்னா கிடையாது. நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அண்டரில் அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனாக இருக்கும் போதே 85.15% எடுத்து இப்போ லாஸ்ட் அகடமிக் இயரில் வரைக்கும் வி ஆர் ஹோல்டிங் த 5th பொசிஷன். இப்போ இந்த வருஷம் நாங்கள் ரேங்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 5th பொசிஷனில் இருந்தவங்க அட்டானமஸில் அப்போ எப்படி நாங்கள் இருக்கோம் அப்படின்னா, BOS போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஃபார்ம் பண்ணி, ஸோ கம்பெனியோட ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன அதுக்கு தகுந்தமான சிலபஸை ஃப்ரேம் பண்ணி, ஆஃப்டர் 4 years இப்போ பையன் வந்து ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறான், 4th yearல போகும்போது அவனை என்ன மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தரணுன்றது ஒரு BOS-ஆக இண்டஸ்ட்ரி பீப்புளாகவும் இருக்காங்க, அகடமிக் பீப்புளும் இந்த BOS-ல இருக்கிறாங்க சார். அவங்க இண்டஸ்ட்ரி ரெக்குயர்மெண்ட்டை சொல்லும் போது நாங்கள் சிலபஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கம்பெனி ரெடினஸ், இண்டஸ்ட்ரி ரெடினஸான ஒரு ஸ்டூடெண்ட்டை நாங்கள் வெளில அனுப்புகிறோம். இதுதான் அட்டானமஸோட மெயின் நோக்கமாக இருக்குது. ஸோ இதில் எங்களுக்கு ட்ரெடிஷ்னலோட ஃபாலோட் பை கொலாபரேட்டிவ், காம்படிட்டிவ் வந்து வெளியில் போய் பசங்க வந்து காம்படிஷனுக்கு போகணுன்னா இந்த இண்டஸ்ட்ரி பீப்புளோட கனெக்டிவிட்டி இருக்கணும். தே வில் டெல் த ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்றதை அவங்க சொல்கிறாங்க. வெளியில் போய் பையன் போய் காம்படிஷன். ஸோ காம்படிஷன் அப்படின்னா நாட் ஒன்லி 1-on-1 காலேஜ் அப்படி கிடையாது. ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் VIT, IIT, NIT, IIITD இந்த மாதிரியான காலேஜஸ் கூடலாம் எங்கள் பசங்க ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட காம்பீட் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ஸ் மாதிரி இந்தியாஸ் 3rd ப்ரீமியர் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கள் காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காம்படிஷன்ஸ் ஹேக்கத்தான்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் லேர்னிங்கோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேர்னிங் செல்ஃப் லேர்னிங். இதெல்லாம் நீ பார்த்தா பத்தாது. செல்ஃப் லேர்னிங், தெர் ஆர் வெரைட்டி நம்பர் ஆஃப் ஃபோரம்ஸ் ஆர் அவைலபிள் இன் த நெட்வொர்க். இப்போ நம்ம கூகுள் மாதிரி போய் சர்ச் பண்ணோம்னாலோ, இல்லை நம்ம அட்வான்ஸ்டு வெர்ஷன் AIயில் போய் ChatGPT, Gemini, Perplexity இந்த மாதிரி போனாலோ என்ன மாதிரியான செல்ஃப் லேர்னிங் கோர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு plenty ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் அவைலபிள். அதிலலாம் போய் நம்ம இந்த செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் லேர்னிங். நம்ம தானிஷ் காலேஜில் ஜாப்பனீஸ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ்க்கு நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் லாங்குவேஜாக கொடுக்குறோம். நீங்கள் வந்து இப்போ AIன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கேம்பஸ்லேருந்து மட்டும் வருஷத்துக்கு ஒரு 360 ஸ்டூடெண்ட் வெளில வராங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை 330 இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்மளோட தமிழ்நாடு லெவலில் மட்டும் இருக்குது. இல்லை சார், நீங்கள் பாருங்கள் 6 lakhs மேலேயே போவாங்க.
அப்போது இவங்க கூட நம்ம காம்பீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏஏ ஸ்டூடெண்ட்டாக காம்பீட் பண்ணோன்னா அவங்களேருந்து நம்ம கொஞ்சம் தனிச்சு இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட செல்ஃப் லேர்னிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஒரு ஜெர்மன் லாங்குவேஜோ ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜோ நம்ம கற்றுக்கணும். ஏன்னா வேர்ல்டு எக்கனாமிக் டாப் லீடர்ஸாகவும் இவங்க இருக்கிறாங்க. 3rd place ஜாப்பனீஸ் அண்ட் 4th place இஸ் ஜெர்மன். இப்போ நம்ம இந்தியா வந்து 5th பிளேஸ்லேருந்து 4th பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த எக்கனாமிக் லீடர் பொசிஷன்ஸ் எல்லாமே எப்படி வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா தனி மனித வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்மளும் 5th, இப்போ முன்னாடி வந்து அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரே குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளையும் வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் இதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜ்ன்றதுக்கே இந்த பிள்ளைங்க யோசிக்கிறாங்க. அப்போ தனி மனித வருமானம்ன்றது ஒரு குடும்பத்தோட வருமானமாக மாறும் போகுது. என்டையர் அந்த சமூகமே வந்து ஒரு முன்னோக்கிய சமுதாயமாக வரும்போது வேர்ல்டு லெவலில் 5th லெவல்லேருந்து இப்போ நம்ம 4th பிளேஸ்க்கு வந்திருக்கோம் சார். ஸோ இப்படியே நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்கனாமிக் லீடரில் ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ இருக்காங்க சார். ஸோ நெக்ஸ்ட்டு சைனா, 3rd ஃபாலோட் பை ஜாப்பனீஸ் பீப்புள், தென் 4th ஜெர்மன் அண்ட் நம்ம இருக்கிறோம் இந்தியா. நம்ம முன்னாடி கொஞ்சம் வரணும் அப்படின்னா நம்ம இன்னும் நிறையா லேர்ன் பண்ணும். வெறும் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏஐ மோகமாக இருக்குது, இது எவ்வளோ நாள் அப்படின்றது தெரியாது. பட் பாசிட்டிவ்லி ரொம்ப நாள் போகட்டும். ஆனால் எல்லாருமே ஏஐன்னு போனாங்கன்னா அதுலேருந்து உங்களை தனிச்சு நீங்கள் காமிச்சிக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களை முன்னிலைப்படுத்திக்கணும். ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் ஜஸ்ட் சாட்ஜிபிட்டியில் போய் போட்டு பாருங்களேன். நான் வந்து ஏஐ இன்ஜினியராக இருக்கேன், எனக்கு வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியும், நான் இத்தனை லெவல் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ரெடி ஆக முடியுன்றதை காமிக்கிறாங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ. அசென்ச்சர்ன்ற கம்பெனி இப்போ நியர்பை பெருங்குளத்தூரில் கூட இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜாப்பனீஸில் வந்து 5 levels இருக்குது. N5 is the basic level, N4, N3, N2, N1. இந்த லாஸ்ட் 3 levels நீங்கள் முடிச்சிங்கனாலே டைரக்ட் பிளேஸ்மெண்ட் வித்தவுட் இன்டர்வியூன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் எங்கள் பசங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். நீங்கள் ஒன்லி வந்து டிகிரியை மட்டும் நேம் சேக்காக முடிக்காமல் ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி பீப்புளாக நீங்கள் வெளியில் வரணும். ஜாப்பனீஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் மாதிரி கற்றுக்கோங்க. இது வந்து மொழின்றதை வந்து பார்க்காம அறிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் இப்போ எந்த ஒரு தமிழ்ன்ற மொழியே நம்ம 17 வயசு புதுசாக கற்றுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். அப்போ ஜாப்பனீஸ்ன்ற மொழியை 17 வயசு பையனுக்கு நாங்கள் தொடக்கத்திலே கொடுக்குறோன்றது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அது மனப்பூர்வமாக செய்யும் போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ இது சப்போர்ட்டிவ் லாங்குவேஜாக இருக்குது. அடுத்தது 5வதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவாக நீ ஏதாவது கற்றுக்கணும். யூ ஹேவ் டு டூ சம்திங் இன்னோவேட்டிவ் அப்படின்னா என்ன எமர்ஜிங் டெக்னாலஜி இருக்கோ அதில் நீ பண்ணும்போது தான் உனக்கு இன்னோவேட்டிவாக உன்னால் பண்ண முடியும். ஸோ எங்களோட 5th லேர்னிங் வந்து இன்னோவேட்டிவ் லேர்னிங்காகவும் 6th லேர்னிங் இன்னோவேட்டிவ் லேர்னிங்காகவும் 7th லேர்னிங் எங்களுக்கு எமர்ஜிங் லேர்னிங்காகவும் இருக்குது. ஸோ தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துக்குள்ளார தானிஷ் ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ் இந்த 7 லேர்னிங் பிரின்சிபலில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஆஸ் அ இண்டஸ்ட்ரி ஹெட் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் இந்த 7 லேர்னிங் பிரின்சிபல் தான் எங்களோட ஒரு முக்கியமான அம்சமாக நான் இங்கே கன்சிடர் பண்ணுறேன். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. லைக் டானிஷ் சென்னை அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் 7 டைப் ஆஃப் லேர்னிங்ஸ் வந்து ரொம்ப கேட்கும்போது எனக்கு நான் ஒரு அகடமிஷியனுங்கிறனால டெஃபினட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து டவுட்டே கிடையாது. எஸ் சார். ஒரு பையன் ஹூவர் மேபி எந்த ஏரியாவிலேருந்து உள்ளே என்ட்ரானாலும் அவரால் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக சார். ஸோ நம்ம இந்த ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகும் மேடம்? லாஸ்ட் 3 yearsாக we are running the School of Intellectual Power House, which was inaugurated by our honorable IPS Dr. ரவி சார். அவங்க தான் வந்து நமக்கு இதை இன்னாக்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்குமே நாங்கள் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் ஐடியாஸ் இது இருக்குது. இந்த மாதிரி நான் எங்கள் காலேஜில் வந்து நிறையா ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் கூட இருக்குது. இப்போ நியர்பை இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கூட 25 ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ரெடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரு ப்ரீ இன்குபேஷன் சென்டராகவும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் சேங்ஷன் ஆகப்பட்டிருக்கு. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக செக்ஷன் 8 நம்மளோட காலேஜை ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது முடிஞ்ச உடனே நாங்கள் அடுத்தது எங்களோட இந்த 25 ஸ்டார்ட் அப்ஸை we have to submit sir. எனக்கு இன்னொரு கொஸ்டின். சரி, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்ஸ் சொன்னீங்க, லேர்னிங் சொன்னீங்க. எத்தனை ஸ்டூடெண்ட் இதில் உண்மையிலே பெனிஃபிட்டாக இருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு உங்கள் காலேஜுக்குள்ளே ஒரு 500 பேர் வராங்கன்னு அஸ்யூம் பண்ணால் எத்தனை பேர் இதில் பெனிஃபிட் ஆகி அவுட்கம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எஸ் சார். இதை க்ரியேட் பண்ணுறோம், இதை பண்ணுறோங்கிறது யார் வேணால் சொல்லலாம். பட் அவுட்கம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்க? எத்தனை பேர் இதில் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க? சார், ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் எங்களுக்கு வந்து ஈச் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 5 அப்படின்னு எடுத்தால் கூட ஒரு 40 to 50 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணல, ஒரு 60 மெம்பர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் 2024 நான் சொல்கிறது. பட் அப்புறமா இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ எங்களுக்கு இந்த தானிஷ் ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ்க்குள்ளாரையே தானிஷ் ப்ரைட்னு நாங்கள் ஒரு செப்பரேட்டாக ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறோம் சார். பசங்க காம்படிஷனுக்கு போயிட்டு வரும்போது அவனோட அச்சீவ்மெண்ட்
டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இட் வில் கெட் ரெஜிஸ்டர்ட் தர். இதை வெளியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது அந்த பையனோட சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது, நம்மளோட அங்கே போகணுன்ற ஒரு அது க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ரூம் தான் அது. ஸோ இதை பார்த்து அடுத்தடுத்த வருஷத்தில் 2025 எங்களுக்கு 100 ஆச்சு, இப்போ லாஸ்ட்டாக 180 ஆச்சு, இப்போ கரண்ட்லி எங்களுக்கு ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. பட் இதோட அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து அவன் ஒரு காம்படிஷன்ஸ்க்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தான். பட் அது அவுட்கம்மாக எங்களுக்கு இல்லை. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மாதிரி ஒரு ப்ரீமியம் லெவல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். உன்னோட அவுட்கம் வந்து இட் ஷுட் பி கெட் கன்வெர்டட் இன்டு ப்ரோட்டோடைப். இட் ஷுட் பி யூஸ்டு ஃபார் த சொசைட்டி. ஒரு சொசைட்டல் வெல்ஃபேராக உன்னோட அவுட்கம் இருக்கணும், மக்களுக்கு ஏதாவது பயன்படணும், அது வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கணும், காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரி உன்னால் ஏதாவது பண்ண முடியுமான்ற அவுட்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிது இப்போது. ஸோ அதை நம்ம இன்னும் நல்லா பண்ணணுன்றதுக்காக இப்போ நாங்கள் வேறு ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டுட்டு வரோம். ப்ரீ ரிக்விசைட் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறோம். உனக்கு என்னென்ன பேசிக் நாலேஜ் இருக்குது, இப்போ உன்னால் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் உனக்கு இருக்கா, இல்லை நீ எங்கேயாவது காம்படிஷன்ஸ் போய் படிச்சிருக்கியா, ஏதாவது டூல்ஸ் உனக்கு ஏதாவது தெரியுமா, லாங்குவேஜஸ் உனக்கு ஏதாவது தெரியுமா, இதில் ஏதாவது இருந்தால் நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதாவது நீங்கள் டைமண்ட்ற கேட்டகரியில் வருவீங்க. இல்லை சில பேர் சொல்கிறான், மேம் எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை பட் ஐ வாண்ட் டு கம் இன்சைட் அப்படின்றான். அந்த மாதிரியான கேட்டகரியை தனியாக எடுக்கிறோம். ஸோ ப்ரீ ரிக்விசைட்டில் நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் லெவலில் ஹெச்ஓடிஸ் கிட்டே ஹெல்ப் வாங்கி அவங்க லெவலில் நாங்கள் அதை பிரிச்சுடுறோம். பிரிச்சுட்டு உள்ளார வந்து அனலைஸ் பண்ணுறது எங்களுக்கு. இப்போ எங்கள் ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ்க்கு எங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருக்காங்க, டாக்டர் சண்முகம் சார். அவங்களோட கைடன்ஸில் இப்போ நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸாக பிரிச்சிருக்கோம் சார், டிபார்ட்மெண்ட் வைஸ் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க கொடுக்குற ப்ரப்போசலை நாங்கள் ஃபர்தராக ஆய்வு பண்ணோம். அப்போ எல்லாருமே ஒரு எக்ஸ்பர்ட் எல்லா டொமைனையும் பண்ணுனா அது எவ்வளோ வேர்த்தியாக இருக்கும்னு தெரியாது. அப்போது ட்ரிப்ளினா இப்போ நான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பேன், இந்த மாதிரி ஈஸினா ஒரு எக்ஸ்பர்ட், ஆல் ஆர் டாக்டரேட்ஸ். அப்போ அவங்களோட இவாலுவேஷன் க்ரைட்டீரியா என்ன மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நாங்கள் ஒரு சம் ரூப்ரிக்ஸ் we have fixed. அந்த ரூப்ரிக்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஒரு மினிமம் லெவல் ஆஃப் மார்க் அட்டன் பண்ணால் தான் அந்த ஸ்டூடெண்ட் இப்போ உள்ளாரே வர முடியுன்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ நார்மலாக எப்படின்னா யார் வேணாலும் வரலாம், ப்ரப்போசல் இருந்தால் வரலாம், நீ ஒர்க் பண்ணலாம், காம்படிஷன் எங்கே இருக்கோ போகலாம். இப்போ நாங்கள் சில காம்படிஷன்ஸ் தான் ப்ரீமியம் காம்படிஷன்ஸாக இருக்குது. இல்லை காலேஜ் வைஸ் காம்படிஷன்ஸ் போகலாம்னா போங்க, யூ வில் கெட் சம், யூ வில் கம் அவுட் ஆஃப் த ஃபியர், போயிட்டு வா, ப்ரெசன்டேஷன் ஸ்கில் என்னன்னு போய் பார்த்துட்டு வா. அந்த மாதிரி நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவுட்கம் வந்து எப்படி இருக்கும்னா சொசைட்டி பேஸ்ட் அவுட்கம்மாக இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களோட லெவல் ஆஃப் ஒர்க் வந்து அடுத்த லெவலுக்கு போனால் அது இன்னொரு லெவலுக்கு ரீச் ஆகுன்ற மாதிரியான ஒர்க்கை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நான் கேட்டதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னீங்க. எஸ் சார். தேங்க்யூ. டெஃபினட்டாக இந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்ளேஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவருக்கு ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். எஸ் சார். தேங்க்யூ மேம். எனிவே தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. டேனிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸை காலையிலேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம இந்த கேம்பஸில் பார்க்கும்போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் டெக்னாலஜி லேபு, பாஷுடைய இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரி அண்ட் ட்ரைனிங்கு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள SIPHன்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்டெலெக்சுவல் தாட் ப்ராசஸை, ஒரு க்ரியேட்டிவிட்டியை, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டஃப்பை வெளியில் கொண்டு வரக்கூடிய இடமாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த கேம்பஸை பொறுத்தவரை இவங்க அகாடமிக்கில் எக்ஸலன்ஸ் டே 1லேருந்து இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்தே நல்ல ஒரு அகாடமிக் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் 10th பொசிஷனில் இருந்தவங்க இந்த வருஷம் 5th பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. கரண்ட் இயர்லேருந்து கம்ப்ளீட் பியூர் அட்டானமஸாகவும் ஆறிட்டாங்க. இங்கே NAC இருக்குது, NBA இருக்குது, இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் வச்சுருக்காங்க. அதுபோக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அந்த பாயிண்டில் கொடுக்குறாங்க. ஹையர் லெவல் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. கேட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுதுகிறாங்க. இன்றைக்கி ஜாப்பனீஸ், ஜெர்மனி போன்ற ஃபாரின் லாங்குவேஜ் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ இந்த எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபீஸிபிளான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அது போக இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஜிம் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், அதர் அம்யூனிட்டிஸுமே இந்த கேம்பஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபுட்டுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளான ஃபுட்டுங்க. இன்றைக்கி கூட நான் வந்து ஃபுட்டு சாப்பிட்டேன், லாஸ்ட் டைம் வரும்போது சாப்பிட்டேன். ஃபுட்டில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. ஹாஸ்டல் ஸ்டே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்ம ரொம்ப டிசிப்ளினாகவும் சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் மென்டார்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. அவங்கள வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அந்த மாதிரி மல்டிப்புளாக ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் க்ரோத் அப்படிங்கிறத நம்மளால் விட்னஸ் பண்ண முடியுது. தொடர்ந்து 2 வருஷமாக இந்த கேம்பஸை நம்ம கீனாக வாட்ச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஸோ ஒரு கம்ப்ளீட்
ஒரு 360 டிகிரி ஷிஃப்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அவர் ஹையர் கட் ஆஃபில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு மாட்ரேட் கட் ஆஃபில் இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய 27 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உள்ளே ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன். அதை அப்படியே உங்களுக்கு ரெக்கார்டாகவும் கொடுத்துருக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸும் அதை வந்து ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க, பேரண்ட்ஸும் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க, ஃபேக்கல்ட்டியும் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து இந்த கேம்பஸை செலக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் அடுத்த செக்டாரில் பல காலேஜை பற்றி நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை பாய்.